சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன ஆன்சர் வரும்? ஒன் ஒன்லையா? பிக் பேங் தியரியோட கான்செப்ட் என்னது? பிக் பேங் தியரி, யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். சரியா? டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்ன டாட்ல இருந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றதா வந்து இந்த கான்செப்ட். சரியா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எக்ஸ்பான்ஷன் கிரியேட்டட் பை பிக் பேங் தியரி கண்டினியூஸ் ஈவன் டு த பிரசன்ட். இப்போ வரைக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது கம்ப்ளீட்டாக பிக் பேங் தியரியோட இதுதான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே. சரியா? இதில் இந்த ஆன்சர் வருமா வராதா? சரி, டெம்பரேச்சர் வந்து ஸ்டார்டர் ரைசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? ரைசிங் வராது, டிக்ரீசிங். அப்போ ஒன் ஒன்லி, ஒன் ஒன்லி. எவ்வளோ ட்ராப் ஆகும் டெம்பரேச்சர்? 4500 கெல்வின் டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும். கெல்வின். செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஒன்லி ஒன் சைடு ஆஃப் த மூன் இஸ் விசிபிள் டு அஸ் ஆன் த எர்த் மெயின்லி டியூ டு. எதனால? நம்ம வந்து மூணுடைய ஒரு சைடு தான் பார்ப்போம். அது தெரியுமா உங்களுக்கு? மூணுடைய அதர் சைடு வந்து நம்ம பார்க்க மாட்டோம். சரியா? அதுக்கு ரீசன் என்னது? இதில் எது ஆன்சர் வரும்? இதில் வந்து ரொட்டேஷன், வெலாசிட்டி ஆஃப் த மூன், அதாவது ரொட்டேஷன், மூணுடைய ரொட்டேஷன், ஜியாய்டு ஷேப், அட்மாஸ்பியர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் எனி சன்லைட்ஸ். ஏன்னா சன்லைட் வந்து அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து மூன் இருக்கிறதே தெரியும், இல்லைன்னா தெரியாது. எல்லா பிளானட்டுமே அப்படி தான், அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இது கொஸ்டினே அதர் சைடு ஆஃப் த மூன் தானே. ஒன் சைடு தான் நமக்கு விசிபிள் ஆகுது. இல்லை, ஆன்சர் இது இல்லை. ஆன்சர் இது கிடையாது. நான் சொல்கிறேன், நாலுதையும் சொல்கிறேன். ஆன்சர் என்னது? ரொட்டேஷன் வெலாசிட்டி ஆஃப் த மூன். ஏன் அப்படின்னா எர்த்துடைய ரொட்டேஷனும் இந்த மூனுடைய ரொட்டேஷனும் சேமாக இருக்கும். சரியா? நான் இப்போ இந்த ரெண்டு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு இந்த சைடு ஃபேஸிங்கில் இருக்குது. இதோடைய ரொட்டேஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குன்னு வச்சுங்க. இது இப்படி ரொட்டேட் ஆகும்போது இதுவும் இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக இதோட ஆப்போசிட் சைடு வரும்போது இந்த ஆப்போசிட் சைடு வந்து இதை பார்க்கும். திருப்பி இது ரொட்டேட் ஆகும்போது இது ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இது இந்த சைடு தான் பார்க்கும், இது இந்த சைடு பார்க்கும். புரியுதா? இன்னும் புரியலன்னா நான் இங்கே நிற்கிறேன், இந்த டேபிளை வச்சுங்க. சரியா? டேபிளில் இந்த பக்கம் டஸ்டர் இருக்குது. நான் இப்படி ரொட்டேட் ஆகும்போது இதுவும் ரொட்டேட் ஆகுது, இதுவும் சேம் சைடு இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்போ நான் இப்படி ரொட்டேட் ஆகி நிற்கும் போது என்ன ஆகுனா, என்னுடைய பேக் சைடு இந்த இடத்துல வருதுன்னா இது ரொட்டேட் ஆகி நிற்கும் போது இந்த டஸ்ட் இங்கே போயிடும். அப்போ என்னுடைய பேக் சைட், இதோடைய பேக் சைட், இவங்க தான் விசிபிளாக இருக்கும். திருப்பி நான் ஒரு ரொட்டேஷன் முடிக்கும் போது இதுவும் ஒரு ரொட்டேஷன் முடிச்சு இந்த டஸ்ட் சைடு என்னோட இந்த ஃப்ரண்ட் சைடு வரும். இதுதான் நான் பார்ப்பேன். இதுதான் ஆன்சர். ரொட்டேஷன் வெலாசிட்டி ஆஃப் த மூன். இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பின், ஒரு ரொட்டேஷன், ஒரு ஸ்பின் ஆகிறதுக்கு மூனுடையதும் எர்த்துடையதும் சேம் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஆன்சர் வந்து ஏ. இது ரெண்டுமே டைரக்ட் क्वेश्चन தான். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் क्वेश्चन வாங்க. இது ரொம்ப ஈஸி. ஏன் ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸில் வந்து ரிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணையும் தான் ரிங் பிளானட்னு சொல்லுவோம். சரியா? இது ரிங் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? அந்த ரிங்கில் என்ன இருக்கும்? இப்படி சேட்டன் நம்ம போடுற அப்படின்னா இதில் இப்படி ஒரு ரிங்கு போடுவோம். சரியா? சேட்டனில் ரொம்ப விசிபிளாக இருக்கும், மற்ற ஜூபிட்டர், யுரேனஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ரிங் வந்து
ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த சைஸ். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மெயினாக ஐஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சரியா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ராக்ஸ். இந்த ரெண்டுமே போதும், இந்த ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். மூன்ஸ் வராது, அந்த கொஸ்டினில் அப்படி வந்துருச்சு. சரியா, இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மூன்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படிங்கும்போது எல்லா மூன்ஸ் ஆஃப் த பிளானட்டுமே இந்த ரிங் பிளானட் இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது இருக்கும். சரியா, சிலது இருக்கும். இது விட்டுரு. டிராஃப்ட் அப்படின்னா வந்து தமிழில் என்ன சொல்லுவோன்னா புள்ளக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கு, குட்டியாக இருக்கு. குறுங்கோல் அது தமிழில் சொன்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு புரியுமா? ரொம்ப குட்டி சைஸ். ஆன்சர் வந்து பி ஃபார். அதாவது எல்லா மூன்ஸும் வராது. சேட்டனில் சில மூன்ஸ், அதுக்குன்னு சேட்டனுக்கு அது மூணுன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சேட்டலைட் அப்படின்னு வந்திருக்கணும். நமக்கு வந்து மூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூன்ஸ் ஆஃப் த பிளானட் பதிலாக சேட்டலைட்னு வரணும். சரி, நமக்கு மெயின் இதுதான், ஐசி டஸ்ட் அண்ட் லார்ஜ் ராக்ஸ். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். இதில் பார்த்துங்க 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரியா, மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ் do not have satellites. Venus can be seen in the sky only during sunset. Density of planet Saturn is less than that of water. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 1 மார்ஸுக்கு வந்து சேட்டலைட் இருக்கு. சரியா, Venus can be seen in the sky only during sunset. அத மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இங்கே கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்படிங்கிறதா மேட்டர். ஒன்லி வரக்கூடாது. சரியா, ஒன்லி வராமல் கேன் பி சீன் இன் த மார்னிங் ஆர் ஈவினிங் டியூரிங் சன்செட் ஆர் சன்ரைஸ். சன்ரைஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒன்லின்னு வரதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங், இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இதை பற்றி உங்களுக்கு நாலேஜே இல்லைனாலும், உங்களுக்கு நாலேஜே இல்லை தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஆப்ஷன் போகணும். ஆப்ஷன் போகும்போது 1 and 2, இங்கே 1 and 2 ஒரு ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம இன்டூ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆன்சர் 3. நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம். இதுதான் லாஜிக். சரியா, ஒன்லி தரனா கரெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த டைமும் பார்க்கலாம் இல்லையா, சன் செட் ஆகும்போது நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின் இதில் பார்த்துங்க. விச் ஆஃப் தீஸ் பிளானட் டேக் த லாங்கஸ்ட் டைம் டு கம்ப்ளீட் ஒன் ஸ்பின் ஆர் ரொட்டேஷன்? தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எந்த பிளானட் வந்து அதிகமான டைம் எடுத்துக்குது? வீனஸ். எவ்வளோ நாள் தெரியுமா? 243. ஆக்சுவலாக 243. அதை வந்து மைனஸ் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு வந்து இதனுடைய ரொட்டேஷன் இருக்குது, அதனால் -243. 243 நாள் ஆகும் ஒன் டே வரைக்கும். அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். சரியா, நமக்கு ஆல்மோஸ்ட் 1 இயரே ஓடிடும். அப்போ இது ஆன்சர் வந்து வீனஸ், டி. 5th கொஸ்டின் ஆன்சர் டி. வீனஸ் தான் அதிகமான ரொட்டேஷன் எடுத்துக்கு, 243 days. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் வாங்க. If the earth start rotating east to west, இந்தாமா இது ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வராது, ரெண்டுமே வராது. நீங்கள் ஒரு லாஜிக் எடுத்துக்க. எர்த்து வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது? ஈஸ்ட் டு வெஸ்டா, வெஸ்ட் டு ஈஸ்டா? வெஸ்ட் டு ஈஸ்ட். இப்படி ரொட்டேட் ஆகும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இது கிரீன்விச், அவங்க சொல்கிற கிரீன்விச் லைன் எடுத்துங்க. கிரீன்விச் லைனில்
இங்கே ஒரு கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா என்னன்னா டேஸ் வந்து இப்படி வரும், டே வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி வரும். சரியா? டுவர்ட்ஸ் எப்படி ஒரு வெஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் வந்து அப்படியே அடுத்த நாள் டே ஸ்டார்ட் ஆகும், டே ஸ்டார்ட் ஆகி வரும். இப்படியே ஆப்போசிட்டில் சுற்றிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகிற போல இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகும். இது அப்படியே என்னன்னா இப்படி ஆப்போசிட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகிட்டு போதா, இங்கிருந்து இப்படி டே வந்து ஸ்டார்ட் ஆகும். சாரி, இப்படி ரொட்டேட் ஆகிறதுனால வச்சுங்க, க்ரீன் கலரில் இருக்கா, இங்கே இந்தியா இருக்குன்னு வச்சுங்க, இங்கே யூஎஸ் இருக்குன்னு வச்சுங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகி யூஎஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும். சரியா? இதை விட்டுருங்க, ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வரல. சரியா? 6th வந்து நன் அப்படின்னு போட்டோம். நன். Which of these are of equal lengths? இல்லை இல்லை எது மெரிடியன், எது பேரலல்? இது வந்து மெரிடியன், இது வந்து பேரலல். சரியா? பேரலல் பார்த்துங்க, இது லென்த் பெருசாக இருக்கும். அடுத்து இது அப்படியே இது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதில் பேரலில். ஆனால் மெரிடியனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிங்கன்னா இந்த 0 டிகிரி என்ன லென்த் இருக்கோ அதே தான் 180 டிகிரி இருக்கும், அதே தான் ஒரு 60, அதே தான் 70, எல்லாமே ஒரே லென்த்தாக இருக்கும். சரியா? அப்போ விச் ஆஃப் தீஸ் ஆர் ஈக்குவல் லென்த் அப்படின்னா ஆல் மெரிடியன்ஸ். இதுதான் ஈக்குவல் லென்த் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஆன்சர் வந்து பி. அப்படியே உங்கள் கொஸ்டினில் மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. செவன்த்துக்கு வந்து ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து 8. இதில் பாருங்கள், இது எவ்வளோ பேர் அட்டன் பண்ணீங்க? என்ன ஆன்சர்? அட்லஸ் எடுத்து பார்த்தீங்களா வீட்டில் போயிட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு? அப்போ ஜிஎம்டியை வச்சு நீங்கள் ஒரு கால்குலேஷன் வரீங்க அப்படின்னா இப்படி இருக்குமா மேப்பு? அதில் ஜிஎம்டி லைன் வந்து இப்படி வருமா, இந்த இடத்துல வருமா? ஜிஎம்டியை வச்சு இதில் என்ன கொஸ்டின் கேட்குறா? விட்னஸ், அதாவது எந்த வாட்டர் பாடி, எந்த ஓசன் விட்னஸ் சன்ரைஸ் அட் த ஏர்லியஸ்ட் ஆஸ் பர் ஜிஎம்டி. ஜிஎம்டியை வச்சு நம்ம இந்தியாவை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்தியாவில் என்ன டைம் இருக்கோ அப்போ இந்த ஓசனில் இருக்கிற லேட்டிடியூடில் என்ன டைம்னு பார்க்கக்கூடாது. ஜிஎம்டியில் என்ன டைம் இருக்கோ, ஜிஎம்டியில் அப்போ தான் விடியுது அப்படின்னா, ஜிஎம்டி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த ஓசன்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அட்லஸ் யாராவது வச்சுருக்கீங்களா? இப்போ சப்போஸ் இங்கே ஜிஎம்டி பாஸ் ஆகிறதா நம்ம வச்சுக்கோ. நார்த் சி எங்கே இருக்குது? ஜிஎம்டி அப்படின்னா லண்டன். அப்படியே எடுங்க அதை. ஃபஸ்ட்டு நார்த் சி வந்துடுவோம். நார்த் சி எங்கே இருக்குன்னு தெரியுமா? யூரோப் மேப் எடுங்க. இருக்கா? வேர்ல்டு மேப் எடுத்து ரஷ்யா அந்த யூரோப் அப்படியே ஒரு லென்த் இருக்கும் இல்லையா, அது வாங்க. ரஷ்யா மேலே பாருமா, நார்வேஜியன் சி, நார்த் சி, யூகே, நார்வேஜியன் சி அந்த இது இருக்கா? நான் உங்கள் மேப்பில் இருக்கிற மாதிரியே ஒரு அப்ராக்சிமேட்டாக ரஃபாக ட்ரா பண்ணுறேன்.
ரஷ்யா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா. சரியா? இங்கே நார்த் சி இருக்கா? காஸ்பியன் சி இங்கே வாங்க. காஸ்பியன் சியும் பிளாக் சியும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பாருங்க. அதான் அப்படியே டேரக்டா கீழே நேரம் கீழே இருக்கு பிளாக் சி. மேலே காஸ்பியன் சி இருக்கா? இருக்கா? அரேபியன் சி எங்க இருக்கு? இந்த ஏரியாவில் இருக்கா? அரேபியா எங்க இருக்கா? இந்த ஏரியாவில் இருக்குன்னு வச்சுங்க. அரேபியன் சி, நார்த் சி, காஸ்பியன் சி, அரேபியன் சி, இன்னொன்று என்ன மிஸ் ஆகுது? பிளாக் சி பார்த்துட்டோம். சரியா? கிரீன்விச் மெரிடியன் எந்த இடத்துல பாஸ் ஆகுது? ஓகே, இங்கே டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்படியே வந்து இப்படி அகெயின் இப்படி பேக்கில் இப்படி வரும். இப்படி வரும்போது எது ஃபஸ்ட்டு இருக்கு? நல்லா நோட் பண்ணிங்க. இது கிரீன்விச் மெரிடியன், இந்த இடத்துல லண்டன் இங்கே போகுது. சரியா? இங்கே இருந்து டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணிங்க அக்கார்டிங் டு ஜிஎம்டி. இந்த கிரீன்விச் மெரிடியன் டைம் படி இங்கிருந்து டே வருது அப்படின்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா என்னன்னா இது இந்த பக்கம் வந்துடும். சரியா? அப்போ இங்கிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே போகும். இங்கே எந்த சி இருக்குது? எந்த சியுமே இல்லை. அப்படி போனால் நார்த் சி இருக்கா? நார்த் சி இந்த கிரீன்விச் மெரிடியனுக்கு மேலே இருக்கா? இந்த பக்கம் இருக்கான்னு பாருங்க. கிரீன்விச் மெரிடியனுக்கு இந்த சைடு வந்துடும். இந்த சைடு தான் வரும். அப்போ இந்த பக்கம் எந்த நம்ம கொடுத்துருக்க எந்த சியுமே இல்லை. அப்போ இப்படியே டே ஸ்டார்ட் ஆகி போச்சு அப்படின்னா இங்கே எண்ட் ஆன உடனே என்னன்னா அப்படியே இங்கிருந்து இப்படி வரும். இப்படியே டே ஸ்டார்ட் ஆகிட்டே வரும். ஸ்டார்ட் ஆகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு சன்ரைஸ் எங்கே விழுவும் அப்படின்னா இப்படியே வந்தீங்கன்னா அரேபியாவில் வருதா? நெக்ஸ்ட் எங்கே வரும்? காஸ்பியன், பிளாக் சி, அதுக்கப்புறம் நார்த் சி. இப்படி தான் ஆர்டர் வரும். அப்போ ஆன்சர் என்னது? இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஆனால் இது எது ரிலேட்டட் டாப்பிக்கு? ஜிஎம்டி, கிரீன்விச் மெரிடியன் ரிலேட்டட் லாட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் எங்கே ட்விஸ்ட் பண்ணி கேட்குறான்? பிளேசஸை மார்க் பண்ணி கேட்குறான். நம்ம ஓஷன் பார்த்துருக்கோம். இல்லை ஏதாவது ஒரு 4 பிளேஸோடைய இது தரேன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன போவோம் அப்படின்னா இங்கே வந்துடும். இந்த எடுத்துருவோம் இந்தியாவை. இந்தியா எடுத்து இந்தியாவிலேருந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கில் போவோம். சரியா? பட் ஆனால் ஜிஎம்டின்னு சொல்கிறோன்னா ஜிஎம்டி மீன்ஸ் ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா இங்கிருந்து கால்குலேட் பண்ணிட்டு வரும். சரியா? அப்போ எப்பெல்லாம் தூக்கம் வருதோ, எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, போர் அடிக்குது, படிக்க முடியல, ஏதாவது பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா மேப் பார்க்குறது தான் பெஸ்ட். மேப் எடுத்து வேர்ல்டு மேப் வாங்கி வச்சுங்க. அதில் நீங்கள் பிளேசஸை மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி லாட்டிடியூட் லாங்கிடியூட் நல்லா ஜாலியாக இருக்குது படிக்க. நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து the distance between two longitude increases. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the distance between two longitude. லாங்கிடியூட்ஸ்னா இதுதானே? இதுதான் டிஸ்டன்ஸ். the distance between two longitudes going towards the equator from pole. இங்கே இருந்து இப்படி வரும்போது from poles to equator இப்படி வரும்போது என்ன ஆகுது? இதோடைய சைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the distance between two latitudes. னா இதுதான். between two latitudes increases towards the poles going from equator. இங்கே இருந்து ஈக்குவட்டாரில் இருந்து இப்படி போல்ஸ் டுவர்ட்ஸ் இப்படி போகும்போது என்ன சொல்கிறாங்க? இன்க்ரீசஸ்ன்னு சொல்கிறாங்க. the distance between two latitudes இன்க்ரீஸ் ஆகுமா? இதுக்கு பேரே parallel. சேமாக தான் இருக்கும், சேமாக தான் போகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் வந்து 1 only. இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா
நீங்கள் அப்படியே படித்து மைண்ட்லேயே வைக்காதீங்க, பக்கத்துலேயே ட்ரா பண்ணிடுங்க, அவ்வளோதான். ட்ரா பண்ணினா மட்டும்தான் எக்ஸாக்டாக ஆன்சர் எடுக்க முடியும். இல்லைனா ஏதாவது நீங்கள் ஹியூமன் எரர், நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். சரியா? அப்போ 9th வந்து ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் வந்து 10. இந்தியன் பிளேட் பார்டர்ஸ். சரியா? இந்தியன் பிளேட் பார்டர்ஸ். இந்தியா பிளேட் வந்து எந்தெந்த கண்ட்ரியுடைய பிளேட்டுடைய பார்டர்ஸில் இருக்குது? என்சிஆர்டி புக்லேயே ஒரு டயக்ராம் இருக்குது, இல்லை நம்ம மெட்டீரியல்லையே டயக்ராம் இருக்குது. பிளேட்ஸ், மேஜர் பிளேட், மைனர் பிளேட்னு இருக்கும் இல்லையா? இல்லை எந்தெந்த பிளேட்டோட நம்ம வந்து பவுண்ட்ரி ஷேர் பண்ணுறோம்? சொமாலியா வந்து ஆப்பிரிக்காவோட இந்த எட்ஜில் இருக்கும். அரேபியா அதுக்கு மேலே, ஆஸ்திரேலியா கீழே. இருக்கா? மூணுமே பார்டர் ஷேர் பண்ணுதா? அரேபியா, சொமாலியா, இந்த கீழே வந்து ஆஸ்திரேலியா. இருக்கா டயக்ராமு? இந்தியா இங்கே வந்துருச்சா? ஆஸ்திரேலியன் பிளேட்டு. சொமாலியாங்கிறது எங்கே? ஆப்பிரிக்கா. எங்கே? இதுதான் சொமாலியா. சொமாலியான்னு கொடுத்துருக்க மாட்டான். அந்த ஆப்பிரிக்காவோட எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த எட்ஜ் தான் சொமாலியா. டிஜிபவுட்டி, சொமாலியா, கீழே அப்படியே வந்தீங்கன்னா தான் டான்சேனியா, இதெல்லாமே வரும். இந்த எட்ஜ் ஆப்பிரிக்கா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை வேர்ல்டு மேப்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சொமாலியா இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 1 2 3 10 வந்து ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். சரியா? அபவுட் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் வந்து எந்த கான்செப்டில் வரும்னா, ஓசன் பிளேட் டைவர்ஜன் அந்த கான்செப்டில் வரும். சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னா, மிட் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி ரிட்ஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அங்கே நடக்கும் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். இல்லை இட் காசஸ் பை ஷ்ரிங்கிங் மேண்டில். மேண்டில் இங்கே இருக்குது, இது க்ரஸ்ட்டு. இந்த சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் நடக்கிறதே எங்கே நடக்கும் அப்படின்னா, க்ரஸ்ட்டில் தான் நடக்கும். சரியா? அதுக்கும் மேண்டிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதுவும் மேண்டில் எப்படி ஷ்ரிங்க் ஆகும்? எதுவுமே ஆகாது, அப்படியே தான் இருக்காது. ஒரு சைக்கிள். இந்த மேண்டில், அதாவது ஆஸ்தினோஸ்பியர்னு சொல்கிறது, மேக்மா அப்படி மேலே வருது அப்படின்னா, மேலே வந்து இங்கே டைவர்ஜ் ஆகுதுன்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல கன்வர்ஜ் நடந்துடும். இங்கிருந்து உள்ளே வர மேக்மா வேறு ஏதாவது ஒரு வழியாக உள்ள இதாகிடும். ப்ரெஷரில் என்ன ஆனால், எங்காவது ஒரு பிளேட் இப்படி கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், உள்ளே கன்வர்ஜ் ஆகும்போது அது ப்ரெஷரில் வேறு எங்காவது ஒரு பக்கம் வெளியில் தள்ள பார்க்கும். அப்போ எங்காவது கன்வர்ஜென்ஸில் சப்டக்ஷன் நடக்குது அப்படின்னா வேற ஒரு பக்கம் இதை புஷ் பண்ணி தள்ளிட்டு வரும். அப்போ தள்ளிட்டு வரதா இந்த இடத்துல வெளியில் வரும் மேக்மா. அப்போ ஸ்ட்ரிங்க் ஆகாது, அது பாட்டுக்கு ஆக்சுவலாக அப்படியே தான் இருக்குது. அப்படி இருந்துதான் இந்நேரம் என்ன இருக்குன்னு ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கு, எர்த்தோட ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். சரியா? அப்போ இந்த ஸ்ட்ரிங்கிங் தப்பு. எதுவுமே மூமெண்ட் இருக்கும், ஷேப் ஸ்ட்ரக்சர் மாறாது. மூமெண்ட் இருக்கும், ஸ்ட்ரக்சர் மாறாது. இட் இஸ் வெரிஃபைட் பை அப்சர்வேஷன் தட் ஓஷன் crust ராக்ஸ் ஆர் மச் யங்கர் தென் கான்டினென்டல் crust. அதாவது ஓஷனுடைய crust இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் crust-ஐ விட எங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே தான் இருக்கா? த அப்சர்வேஷன் தட் ocean crust are much younger than continental crust. இது சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்கில் ஓஷன் பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட். இது ஆஸ் யூஸ்வல் இருக்கக்கூடிய கான்டினென்ட். இந்தியானே எடுத்துங்க, நம்ம இந்தியா இங்கே இருக்கிற கான்டினென்ட். இதனுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்பிரியன், ப்ரீ கேம்பிரியன் சொல்கிறோம் இல்லையா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஓஷன் ஃப்ளோரில் நியூவாக லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, உள்ளிருந்து வெளியே வர மேக்மா என்ன அது ஒரு லேண்டை கிரியேட் பண்ணுது, ஓஷன் பாட்டமை கிரியேட் பண்ணுது. சரியா? அப்போ இது இருக்கக்கூடிய
அந்த சாயிலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸை எடுத்து கார்பன் டேட்டிங்கில் அதோட ஏஜை பார்த்தா என்ன ஆகுனா இது வந்து 10 வருஷம் முன்னாடி வந்ததாக இருக்கும், இது 10,000 வருஷம் முன்னாடி வந்ததாக இருக்கும். அப்போ அதான் அது பேரே வந்து சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். சீ ஃப்ளோர் வந்து புதுசு புதுசாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா அது எங்கரா தான் இருக்கும். சரியா? அடுத்து இந்த ரெண்டில் கன்க்ளூஷன் நம்ம வரும். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டுமே ஆன்சர் வராது, ஏசி வராது ஒரு லாஜிக். அப்போ பியில் வருமா அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம நிற்கணும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இல்லை செடிமெண்ட்ஸ் ஆன் த ஓசன் ஃப்ளோர் கெட் அன்எக்ஸ்பெக்டட்லி வெரி திக் டியூ டு சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். புதுசாக ஒரு லேண்ட் கிரியேட் ஆச்சுன்னா திக்காக இருக்குமா தின்னாக இருக்குமா? தின்னா தான் இருக்கும், திக்காக இருக்காது. சரியா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஆன்சர் வந்து டி 2 ஒன்லி. லெவன்த்துக்கு வந்து ஆன்சர் டி. டி ஃபார் டெல்லி. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் வந்துருவோம். 12th கொஸ்டின் பாருங்க. மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். சரியா? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வர்ஜன் பவுண்டரி. எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வர்ஜன். இது ஆக்சுவலாக சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், இது வந்து டைவர்ஜன். சரியா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து இதில் ஆன்சர் வந்துருங்க. எங்கெல்லாம் ஒன்று இருக்கு? அப்போது எக்ஸாக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தெரில, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தெரில, பட் ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து 3 ஒன்லி வந்துருச்சு. சரியா? ஆல்ரெடி சாட்டர்டேவோ சண்டேவோ சொன்னோம்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சே வந்து ஆன்சர் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது இதுதான். சரி, இப்போ இதை பார்த்துருவோம். A subduction zone cannot be formed between ocean and continental plate. Subduction zone வந்து கான்டினென்ட் பிளேட், இது ஒரு கான்டினென்ட் பிளேட்னு வச்சுங்க, இது ஒரு ஓஷன் பிளேட். இந்த ரெண்டுக்கும் இடையில ஃபார்ம் ஆகாதா சப்டக்ஷன் ஜோன்? சப்டக்ஷன் ஜோன் அப்படின்னு என்னென்னா, ரெண்டு பிளேட்டு கன்வர்ஜ் ஆகும்போது ஒரு பிளேட் வந்து இப்படி உள்ள கீழே இறங்கிடும், ஒன்று அப்படியே இருக்கும். எது திக்காக இருக்கோ அது நிற்கும் ஸ்டேபிளாக, எது தின்னாக இருக்கோ அது சப்டக்ஷன் அப்படியே இப்படி உள்ளே போயிடும். இந்த உள்ளே போகிறதா சப்டக்ஷன் ஜோன். சரியா? அப்போ நார்த் அமெரிக்கா எடுத்துங்க, நார்த் அமெரிக்காவும் பசிபிக் பிளேட் ரெண்டு எடுத்துங்க. பசிபிக் பிளேட் உள்ளே போயிருக்கும், நார்த் அமெரிக்கா பிளேட் மேலே இருக்கும். அதே மாதிரி சவுத் அமெரிக்கா அதுவும் மேலே இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஆண்டிஸ் ராக்கீஸ் அப்படின்னு சொல்லி மவுண்டைன் ஃபார்மேஷன் இருக்கும். சரியா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். இது பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட் ஆர் த பிளேன்ஸ் ஆஃப் செப்பரேட் ஜென்ரலி பர்பெண்டிகுலர் டு த மிட் ஓசன் ரிட்ஜ். அந்த மிட் ஓசன் ரிட்ஜ் பக்கத்தில் இப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்பெண்டிகுலர்னா தெரியும்ல, இப்படி இருக்குன்னா அது இப்படி இருக்கும், பேரலல் இல்லாமல் இப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும். இது ஒரு கான்செப்ட், சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சு. அப்போ 12th வந்து ஆன்சர் வந்து ஏ. கன்வர்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக சப்டக்ஷன் நடக்கும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லா இடத்துலையும் சப்டக்ஷன் தான் நடக்குமானா அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பிளேட் கன்வர்ஜ் ஆச்சுன்னா கம்பல்சரியாக சப்டக்ஷன் தான் நடக்குமா அப்படின்னா சப்டக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம கான்டினென்ட் பிளேட் எடுத்தால் கூட என்ன, ஹிமாலயஸ் பார்க்கும்போது கீழே சப்டக்ஷன் ஜோனில் கீழே போயிருந்துச்சா, அதை எது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கோ அது கண்டிப்பாக உள்ளே இறங்கிடும். இப்படி அடிக்கும்போது மோதும் போது உள்ளே இறங்கிடும், இல்லைனா கொலாப்ஸ் ஆகி தான் நிற்கும். நெக்ஸ்ட் வந்து 13. லித்தோஸ்பியரிக் பிளேட் கேரி போத் கான்டினென்ட் அண்ட் ஓஷன் ஃப்ளோர். கரெக்டா? இந்த மேலே இருக்கிறது எல்லாமே லித்தோஸ்பியர்னு சொல்லுவோமா? லித்தோஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் எதெல்லாம் சேர்ந்து லித்தோஸ்பியர்? கிரஸ்ட் அண்ட் அப்பர் மோஸ்ட் மேண்டில். சரியா? அப்போ லித்தோஸ்பியரில் ரெண்டுமே இருக்கும்.
lithosphere plate are கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மேண்டில் இருக்கு இல்லையா, நான் மேண்டில் மட்டும் ட்ரா பண்ணுறேன். இந்த மேண்டில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கன்வெக்ஷனல் கரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கன்வெக்ஷன் கரண்ட் ப்ராசஸ். ஆனால் ஆஸ்தினோஸ்பியர் இருக்கும். ஆஸ்தினோஸ்பியர் எங்கே இருக்குது? மேண்டில் இருக்குது. சரியா, அப்பர் மேண்டில் இருக்கும். இந்த அப்பர் மேண்டில் அதோடைய மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, கன்வெக்ஷனல் கரண்ட் ப்ராசஸ் இருக்கிறனால தான் என்ன ஆகுது, பிளேட்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் ஆகுது. சரியா, அப்போ இது என்ன ஆகுது, இது மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுதா? லித்தோஸ்பியர் பிளேட் வந்து ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து மோல்டன் மெட்டீரியல் மேக்மா. இந்த மோல்டன் மேக்மா பாய்லிங் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும், கன்வெக்ஷனல் கரண்ட் ப்ராசஸ் மூலியமாக உள்ளே சுற்றிட்டே இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் மேலே இருக்கிற பிளேட்டை மூவ் பண்ணி விடும். ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் சி, போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டாக தான். இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 14க்கு ஜிக்ஸாஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஜிக்ஸாஃபிட். ஜிக்ஸாஃபிட் ஆஃப் கோஸ்ட் லைன்ஸ் ஆஃப் எய்தர் சைட் ஆஃப் சதர்ன் அட்லாண்டிக் ஓஷன். சதர்ன் அட்லாண்டிக் ஓஷனில் ஈஸ்டில் என்ன கண்ட்ரி இருக்குது, வெஸ்ட்டில் என்ன கண்ட்ரி இருக்கும்? கீழே சவுத்தில் மட்டும் சதர்ன் அட்லாண்டிக் ஓஷனில் இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா. சரியா, இந்த ரெண்டு ஜிக்ஸாஃபிட்ல நம்ம படிப்போமா? கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிபடி இதோட இருக்கா? ஜிக்ஸாஃபிட் ஆஃப் த கான்டினென்ட் லைன்ஸ், சாரி கோஸ்டல் லைன்ஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த சதர்ன் அட்லாண்டிக் ஓஷன். அட்லஸ் எடுத்து வேர்ல்டு மேப்பில் பாருங்க. இது ஆப்பிரிக்கா, இது சவுத் அமெரிக்கா. இந்த ரெண்டு ஜிக்ஸாஃபிட்ல அப்படியே ஆக்சுவலாக ஃபிட் ஆகும். ஓகேவா, அடுத்து பெல்ட் ஆஃப் ஏன்சியன்ட் ராக்ஸ் ஃப்ரம் பிரேசில் கோஸ்ட் மேட்ச் வித் தோஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. இதான் பிரேசில் கோஸ்ட், இது வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவோட மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட், அக்கரன்ஸ் ஆஃப் ரிச் பிளேஸ் டெபாசிட் ஆஃப் கோல்ட் இன் கானா கோஸ்ட் அண்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி சச் சோர்ஸ் ராக் தேர். இதுதான் கானா கோஸ்ட். தேர்னு மட்டும் முடியுது. சரியா, இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியோடைய வெஜ்னர் கொடுத்த எவிடன்ஸில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குது. சரியா, இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3 ரெண்டு இடத்துல இருக்கும். அதான் தேர்ன்னு சொல்லி அப்படியே நின்றுச்சு. எதுமா எய்தர் சைடு அப்படின்னா இதை பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இது இருக்கும். எது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்கா, இந்த அட்லாண்டிக் ஓஷனுடைய எய்தர் சைடு. ஓகேவா, எய்தர் சைடு ஆஃப் தி சதர்ன் அட்லாண்டிக் ஓஷன். ஓஷனுடைய இந்த சைடு அந்த சைடு சொல்கிறான். இது சொல்லலை, ஆப்பிரிக்காவோ இதுவோ சொல்லலை. ஆக்சுவலாக இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அக்கரன்ஸ் ஆஃப் ரிச் பிளேஸ் டெபாசிட் ஆஃப் கோல்டு இன் த கானா கோஸ்ட் அண்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி சச் ராக் தேர் அப்படின்னு கொடுக்காம ஏதாவது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணியிருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், புரியுதா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தேர்னா எந்த இடம்?
கானா கோஸ்ட் தான். கானா கோஸ்ட்டில் மட்டும்தான் பிளேசர் டெபாசிட் இருக்கும். இது பிரேசிலியன் கோஸ்ட் வரும் கீழே, இல்லைன்னா பொலிவியா கோஸ்ட் வரும், அங்கே பிளேசர் டெபாசிட் இருக்காது. பிளேசர் டெபாசிட்னா எதுன்னு தெரியுமா? பீச் சைடு இல்லைனா வந்து அந்த மண்ணை வந்து சலிப்பாங்க, தண்ணியோடு வரும் இல்லையா மண்ணை, அதை சலிச்சு அதுலேருந்து ஒரு மினரல் எடுப்பாங்க, அதான் பிளேசர் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1, 2, 3 மூணுமே. இது ரொம்ப ஈஸி, இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கு நான் சொல்லும்போது இல்லாமல். சரியா? எதனால் வந்து போல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போல்ஸ் நார்த் போல் சவுத் போல், இங்கே ஏன் வந்து 6 months டே 6 months நைட் அப்படின்னு சொல்கிறோம்? இப்படி இல்லாமல் இதுடைய டில்டட் ஆக்சிஸில் சதர்ன் போல் நார்தன் போல் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, சன்னுடைய இந்த வெர்டிக்கல் ரேஸ் வந்து இந்த 3 பாயிண்ட்டை தாண்டி விழுகாது. டிராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வட்டார், கேப்ரிகன், இந்த 3 தாண்டி இங்கே வெர்டிக்கல் ரேஸ் போகாதனால என்ன ஆகும் அப்படின்னா, நார்த்தில் வந்து சம்மர் வெர்டிக்கல் ரேஸ் இருந்துச்சுன்னா சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நைட்டாக இருக்கும். நார்தன் ஹெமிஸ்பியர் சம்மராக இருந்துச்சுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த அண்டார்டிகா 6 மாதம் வந்து நைட்டில் போயிடும். அப்படியே ஆப்போசிட் சதர்ன் ஹெமிஸ்பியர் இந்த ஏரியாவில் வந்து சம்மராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு போயிடுவான். புரிஞ்சுதா? நான் அந்த ரொட்டேஷன் அப்போ சொன்னேன் இல்லையா? இப்போ ஆன்சர் என்னது? D1 ஒன்லி. இருங்க ரெண்டு வரும். The revolution of earth around the sun, டில்டட் ஆக்சிஸில் இருந்து அது ரெவல்யூட் ஆகிறதுனால, சரியா, சன்னை சுற்றி வர்றதுனால தான் வந்து நமக்கு அந்த மாதிரி 6 மாதம். ரெண்டுமே 1 and 3 ஆன்சரை மாற்றிடுங்க. 1 and 3. இது சரியா அட்டன் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் கரெக்டா? டி 1 and 3. சி ஆன்சர் சி 1 and 3. நெக்ஸ்ட் 16 வந்து which of these continent form a mirror image and zigs of it? zigs of itனாவே எதுக்கு போகணும் நம்ம? சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஆன்சர் ஏ. எதுக்கு? 16 வந்து ஆன்சர் ஏ. மிரர் இமேஜுங்கிற இடத்துல தான் வந்து வச்சு பார்த்தோம்னா சரியாக வராது. ஜிக்ஸ் ஆஃப் இட் தான் வச்சு ஆன்சர் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 17 வாங்க. இந்த லைன் அப்படியே என்சிஆர்டி புக்கில் இருக்குதுன்னு பார்த்துங்க. நம்ம மெட்டீரியல் இருக்கா? இல்லை 17 16 கேட்குறேன். மிரர் இமேஜின் ஜிக்ஸ் ஆஃப் இட்னு சொல்லியிருக்கும். ஏன்னா என்சிஆர்டி புக்லேயே அதுதான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்கள் சவுத் அமெரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்கா அந்த ஜிக்ஸ் ஆஃப் இட்டை வச்சு அடிச்சிருங்க. ஏன்னா நன் ஆஃப் தி அபோன் இதில் இல்லை. அப்படி இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி ஆன்சருக்கு வந்துடுங்க. மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் கேட்க மாட்டா, மோஸ்ட் அப்ராப்ரியேட். இதுமா ஆஃப்ரிக்காவும் இதுமா ஓரளவுக்கு எக்ஸாக்டாக வராது, ஓரளவு ஒரு. ஏன்னா ரெண்டுமே என்னன்னா இந்த சைடு இப்படி இழுத்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்கா? அங்கே ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் கட்டாயம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கும். இது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் தான். சரி, இப்போ எது பார்க்கணும்? 17 ரொம்ப ஈஸி டைரக்ட் கொஸ்டின். இது ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கா. என்ன ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருப்பான். இதே ஸ்டேட்மெண்ட் பின்னாடி இருக்கிற கொஸ்டின்லேயும் வருமா? பேக் சைடில் கொஸ்டின் வரும். வெஜினர் வந்து எந்த மூமெண்ட்டை வந்து அவர் சஜஸ்ட் பண்ணிடுறாரு, எதனால் கான்டினென்ட் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதுக்கு போல் ஃபீலிங் ஃபோர்ஸ் அண்ட் டைடல் ஃபோர்ஸ், இந்த 2 ஃபோர்ஸ்னால தான் வந்து
காண்டினென்ட் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவார், மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆன்சர் வந்து போத் 1 and 2. பாருங்க, the thinnest of all layer in the earth லேயர்ல எது ரொம்ப தின்னா இருக்கும்? crust. ஆன்சர் ஏ. 18 வந்து ஆன்சர் ஏ. வந்து ஒரு ஃபேக்ட் ஓரியன்டட் கொஸ்டின், ஒரு லாஜிக்லையும் வந்து ஆன்சர் எடுக்கலாம். சரியா? 19 பார்த்துங்க. about 98% ஆஃப் டோட்டல் crust எர்த்துடைய கிரஸ்ட்டில் மட்டும்தான் கேட்குறான். சரியா? எர்த்துடைய கிரஸ்ட்டில் 8 எலிமெண்ட் இருக்கு. சரியா? என்னென்னு தெரியுமா? ஆக்சிஜன், சிலிக்கா, அலுமினியம், அயன், அதுக்கப்புறம் என்ன வரும்? கால்சியம், பொட்டாசியம், சோடியம், சல்ஃபர் வராது, சோடியம், இன்னொன்று என்ன லாஸ்ட்டு? மெக்னீசியம். இதுதான் 8 எலிமெண்ட், மேஜர் எலிமெண்ட். சரியா? இதில் எது இல்லை? கார்பன் வராது. கார்பன் இருந்தால் நம்மளாம் ரொம்ப கஷ்டம். அப்போ ஆன்சர் வந்து பி. வந்து ஆன்சர் பி. 20 வாங்க. Which of the following can be classified as endogenetic force? Endogenetic force வந்து என்ன சொல்லுவோம்? இதை ரெண்டா பிரிப்போமா? எண்டோஜெனட்டிக் அப்படின்னா வித்தின் த எர்த் இன்டீரியருக்குள்ள நடக்கிறதா எண்டோஜெனட்டிக், வெளியில் நடந்த எக்ஸோஜெனட்டிக். இந்த உள்ள நடக்கிறத ரெண்டு இதாக முடிப்போம். ஒன்று வந்து ஸ்லோ, இன்னொன்று வந்து சடன். இந்த சடன் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்கும் வல்கனோஸ், இந்த ரெண்டு சடன் மூமெண்ட். ஸ்லோ மூமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வச்சிருப்பேன், என்னது? டயஸ்ட்ரோபிசம். சரியா? டயஸ்ட்ரோபிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதில். அப்போ கொஸ்டின் என்னது? எது வந்து எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸில் இருக்குன்னு சொல்கிறான். வெதரிங் எங்கே நடக்கும்? ஒரு லாஜிக். இந்த எண்டோஜெனட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியல. எண்டோனா வந்து உள்ளே நடக்கிற விஷயம், வித்தின் த எர்த் இன்டீரியர். இந்த லாஜிக் மட்டும் வச்சுங்க. இதை லாஜிக் மட்டும் வச்சிங்க அப்படின்னா வெதரிங் எங்கே நடக்கும்? வெதரிங் எல்லாமே எர்த்துக்கு வெளியில் தான் நடக்கும். விண்ட் எரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வெளியில் தான் நடக்கும். சரியா? இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இந்த ரெண்டு எண்டோஜெனட்டிக்குள்ளேயே வராது. 1 and 2 இதுவும் வராது. 2 இருக்குது, இங்கேயும் வராது. 1 இருக்குது, இதுவும் வராது. அப்போ 3 and 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் நமக்கு தெரிலனாலும் எடுத்துருங்க. வல்கனோ வந்து எர்த் இன்டீரியருக்குள்ளே இருக்கும், அதான் இங்கே சடன்லேயே இருக்குது, வல்கனோ வந்துடும். இந்த டயாஸ்ட்ரோபிசம் தான் வந்து ஸ்லோ மூமெண்ட்டோட இன்னொரு பேர் தான் வந்து டயாஸ்ட்ரோபிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லாஜிக். இது ரெண்டுமே தெரியாமல் கூட ஆன்சர் எடுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து 21. இதில் பாருங்கள், இதுலேயே எர்த் இன்டீரியர் பற்றினதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரோஜெனிக் மூமெண்ட், ஓரோஜெனி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து எபிரோஜெனி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இந்த ப்ராசஸ் ஆஃப் ஓரோஜெனி த crust is severally deformed into fold and thrust. It is called as a mountain building process. ஓரோஜெனிக் அப்படின்னா வந்து என்ன மூமெண்ட்? ஓரோஜெனிக் மூமெண்ட் அப்படிங்கிறது மவுண்டன் பில்டிங் ப்ராசஸ். சரியா? ஹரிசாண்டல் மூமெண்ட். ஹரிசாண்டல்னா இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ஓரோஜெனி மூமெண்ட்னால என்ன ஆகுது? நமக்கு வந்து ஃபோல்டு கிரியேட் ஆகுதா? மவுண்டன் பில்டிங் ப்ராசஸ் நடக்குதா? ஓகே. அடுத்து டியூ டு எபிரோஜெனிக் மூமெண்ட். எபிரோஜெனிக் மூமெண்ட் அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் மூமெண்ட். வெர்டிக்கல் மூமெண்ட்னால இங்கே என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த கான்டினென்ட் பில்டிங் ப்ராசஸ் நடக்குதா வெர்டிக்கல் மூமெண்ட்னால? ரெண்டுமே வந்து ஏதாவது ஒரு லேண்ட்ஃபார்ம் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும், எபிரோஜெனட்டிக்கும் இந்த ஓரோஜெனட்டிக் மூமெண்ட்டும். சரியா? அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் வந்து சி.
21 வந்து both 1 and 2. Next வந்து 22. Weathering of rock can be classified into. Sorry, weathering of rocks can be caused by. எதனால வந்து weathering நடக்குது அப்படின்னா இல்லை எதெல்லாம் வரும்? நாலுமே வரும். சரியா? சீப்பேஜ் ஆஃப் வாட்டர், தண்ணி நிற்கிறதுனால, பிளான்ட் ரூட், ஒரு மரமோ செடியோ வந்து ஒரு பாறையில் வர்றதுனால, அடுத்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஹீட்னால, அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா இது கிளேசியர்னால. சரியா? தண்ணி உள்ள நின்று அப்படியே இது ஃப்ரீஸ் ஆகிறதுனால உடையும். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி 1 2 3 4 நாலுமே வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரசன்ட் ஷேப் ஆக்ஸ்போ லேக் ஃபார்ம் இந்த ரிவர் வேலி மெயின்லி ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எதனால ஆக்ஸ்போ லேக் வந்து கிரியேட் ஆகுது? மியாண்ட்ரிங் அண்ட் ரிவர் டெபாசிஷன். சரியா? இதுதான் ஆன்சர், மியாண்ட்ரிங் அண்ட் ரிவர் டெபாசிஷன். 22 ஆன்சர், சாரி 23 ஆன்சர் சி. மியாண்ட்ரிங் அப்படின்னா இப்படி ரிவரோட ஃப்ளோ வந்து இப்படி வளைஞ்சு வருது இல்லையா, வேவி ஃபார்மேட்டில். இப்படி வளையிறதுனால என்ன ஆகுனா, ரொம்ப இதுக்கு ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்னன்னா அப்படி இப்படி கட் ஆகும். இந்த ரிவர் கோர்ஸ் வந்து இப்படி மாறும், இப்படி போயிட்டு இருந்து இங்கே கட் ஆகும். இப்படி கட் ஆகும்போது என்னன்னா இந்த பக்கம் போகும்போது இது அப்படி இப்படி லேக்காக மாறிடும். ஏன் அப்படின்னா தண்ணி இங்கே போகும்போது இப்படி கட் பண்ணும். இப்படி கட் பண்ணுறதுனால என்னன்னா அங்கே போய் தண்ணி கொஞ்சம் ஸ்டோர் ஆகிடும். அதனால் கிறிஸ்டன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 24. Evolution of landform on earth include. Evolution of landform. எர்த்தில் லேண்ட்ஃபார்ம் வந்து எப்படி எவல்யூட் ஆச்சு, எப்படி வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் மேக்மா வித்தின் த எர்த் இன்டீரியருக்குள்ளே இருக்கிற மேக்மா வெளியே வரனால நமக்கு என்ன லேண்ட்ஃபார்ம் கிரியேட் ஆகுது? வல்கனோ கிரியேட் ஆகுதா? அப்போ இது வருமா? அடுத்து வந்து growth the decay of vegetation. decay of vegetation அப்படின்னா இப்போ எதாவது எர்த்துக்குவேக் வருது, எர்த்துக்குவேக் வரதுனால என்ன ஆகுது? இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அப்படியே அமைக்கிறது. ஸோ அது டீகே ஆகுது. டீகே ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்? ஃபாசில்ஸ். அந்த ஃபாசில்ஸ் வந்து வேறு எந்த மாதிரி ஏதாவது ராக்ஸ் கொண்டு வருமா? என்ன ராக்ஸ்? செடிமெண்ட் ராக்ஸ். செடிமெண்ட் ராக்ஸில் லைம்ஸ்டோன் சொல்லலாமா, கோல் சொல்லலாமா? கோல் அப்படியே என்னன்னா பீட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து எரோஷன் அண்ட் டெபாசிஷன். எரோஷன் அண்ட் டெபாசிஷனால லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுதா? கிரியேட் ஆகும். அடுத்து இந்த ஃப்ராஸ்ட் ஆக்ஷன் அண்ட் கிளேசியர் மூவ்மெண்ட்னால லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட் ஆகுதா? நம்ம பார்த்துருக்கோம், மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். அப்போ எல்லாமே வரும். 1 2 3 4. ஆன்சர் வந்து டி. காஸ்ட் டோபோகிராஃபி எதில் வருது? காஸ்ட் டோபோகிராஃபி கேவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 25 எங்கே அது கட்டாயிருக்கு. சரி, அலுவியல் ஃபேன் ஆர் ஃபார்ம்டு வென். அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ட்ரீம் ஃப்ளோயிங் ஃப்ரம் ஹையர் லெவல் பிரேக் இன்டு ஃபுட் ஸ்லோப் பிளைன் ஆர் லோ கிரேடியன்ட். ஒரு மவுண்டெயினுடைய கீழே ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் வருமா? வரும். ஆப்ஷன் 1 வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2. த ரிவர் டஸ் நாட் கேரி எனி மச் லோடை கொண்டு தான் வரும். ஒரு மவுண்டன் மேலே வந்து கீழே வந்துச்சுன்னா லோடு கொண்டு வரும். எ ரிவர் இஸ் நியர் த சி. அப்படி இருந்துச்சுன்னா அந்த லோடு என்ன ஆகுனா சீல கொண்டு போய் போட்டுரும், அங்கே டெபாசிட் ஆகுது. அலுவியல் ஃபேன்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 ஒன்லி. 25 ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் வந்து 26. லகூன்ஸ் கேன் பி ஃபார்ம்டு இன். லகூன் லேக் இருக்கு இல்லையா, லகூன் லேக்னா என்ன லேக்? லகூன் வந்து
இட்ஸ் அ பேக் வாட்டர் லேக். சரியா, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கும். கோஸ்டல் ஏரியானா நம்ம பார்க்குற மாதிரி எப்பவுமே பீச்சஸ் மாதிரியே மண் இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் ராக்ஸ் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரி பீச்செல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மணல்லாம் இருக்காது, பீச் மணல், அதாவது கான்டினென்டல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்காது. சரியா, இன்னும் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரியான ஆல்டிடியூட்லாம் போனீங்கன்னா என்ன ஆகும், ராக்ஸ் தான் இருக்கும். இந்த நிறையா படத்தில் கோவா இதை காட்டினாங்கன்னா வந்து அலையடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அங்கே லேக்ஸ் இருக்குமா, ராக்ஸ்குள்ளே பேக் வாட்டர், அதாவது கடல் தண்ணி உள்ள ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ளே கேப்பில் வந்து நின்றுச்சுன்னா அதான் லகூன் லேக், பேக் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹை ராக்கி கோஸ்ட்லையும் இருக்குது, லோ செடிமெண்ட் கோஸ்ட்லையும் இருக்கும், போத் ரெண்டுலேயுமே இருக்கும். செடிமெண்ட் கோஸ்ட்னா மண்ணா கொண்டாந்து போடுறது, ஹை ராக்கி கோஸ்ட் அப்படின்னா பாறைகள் அதிகமாக இருக்கிறது. சரியா, பாறைகள் அதிகமாக இருக்கிறது நமக்கு வந்து இந்த நார்த் யூரோப்பில் நார்தன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும். போத் 1 and 2. நெக்ஸ்ட் வந்து 27. இது நீங்கள் லோயஸ்ட் டெபாசிட் படிச்சிங்களா? ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரியா, என்ன அப்படின்னா இட் கேன் பி கிரியேட்டட் பை விண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மூவ்மெண்ட் ஆஃப் கிளேசியர்ஸ். லோயஸ் அப்படின்னா என்னது, டெசர்ட், விண்டு. சரியா, காற்றுனால வரக்கூடியது, ரொம்ப ரொம்ப லேசான கிரெயின்ஸ், கோர்ஸ் கிரெயின்ஸோட ரொம்ப பொடி பொடியாக இருக்கிறதுலாம் வர்றது. மேக்ஸிமம் இது விண்டுனால தான் வரும். இது கிளேசியர் வருமா? லோயஸ்ட் டெபாசிட்ஸ் வருமா வித் ரெஃபரன்ஸ் லோயஸ். கடைசியாக கிளேசியர் டெபாசிட் பார்த்துட்டு இது அரிட் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு அது கீழே லோயஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சா, மேக்ஸிமம் சைனாவில் தான் இருக்குது. இது விண்ட் அடிக்கிறதுனால வந்து எல்லோ ரிவரில் வந்து டெபாசிட் ஆகுன்னு சொன்னா, it mostly tends to accumulate at the edge of the coast. At the edge of the coastல தான் விழுகுமா lowest deposits, எங்கனாலும் விழுகும். it devoid of mineral deposits, minerals இருக்கும். at the edge of the coast only இருக்கா? ஆக்சுவலாக அந்த இடத்துல கிளேசியர் இல்லாமல் இருந்தால் ஆப்ஷன் ஏ 1 கிளேசியர் இருக்குது. என்சிஆர்டி புக்கில் சோர்ஸில் இல்லை, கிளேசியர்ஸ் கொடுக்கல, வேறு இதுலேயும் எங்கேயுமே கிளேசியர் கொடுக்கல. ஏன்னா அரிட் லேண்ட் ஃபார்ம்ஸில் தான் நம்ம என்ன படிக்கிறோம், லோயஸ்ட் டெபாசிட்ஸ் கிளேசியர் லேண்ட் ஃபார்ம்ஸில் படித்தோமா, இல்லை. ஸோ இது அப்படியே விட்டுருங்க, இந்த கொஸ்டினை விட்டுருங்க. 27th கொஸ்டின். மார்க் எதுவும் இது பண்ண வேண்டாம், இல்லைனா ஒரு மார்க் கொடுத்துருங்க, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறதானே. 27ல் என்னென்னா அந்த லோயஸ்ட் டெபாசிட் மட்டும் கடைசியில் படிச்சுங்க. காற்று அடிக்கிறதுனால அந்த விண்டு எரோஷன், விண்டுடைய ஆக்ஷனால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த சாயில்ஸை